திமுக என்னும் தீய சக்தியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே துவங்கப்பட்ட அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் கொடுத்த ஒரு பேட்டியை கவனிச்சிங்களா? திமுக தான்ப்பா ஜெயிக்க போது, இங்கே வந்து எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு அமித்ஷா என்கிட்ட சொன்னார். அப்போ அமித்ஷா சொல்லி தான் நீங்கள் திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி, ரகுபதி, ஏவா வேலு, மருதராஜ், அன்வர் ராஜா, ஆலங்குள்ளது ஒருத்தர் போய் சேர்ந்தார், மனோஜ் பாண்டியன், அதன் பிறகு இப்போது மைத்ரேயன், இப்போ இவங்க இவர் ஓபிஎஸ் பையன். இவர் குட்டி அதிமுகவும் மாறிடுச்சு. முன்னாடியாவது மாறி வருதுன்னு சொன்னேன். இப்போ அதிமுக 2.0 மாறிடுச்சு. முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் சட்டமன்றத்தில் ஒருவரை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். பார்த்தீர்களா? அன்றே கலந்த சசிகலா அம்மையார்னு சொல்லி வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தலைவரை, அருவாலயம் பக்கம் போனாலே கழுத்துல துண்டை போட்டு இழுத்துறீங்க. நம்ம கட்சி நம்ம வளர்க்க வேணாவா? நம்ம கட்சிக்கார மேல வர வேணாவா? நம்ம சொந்த கட்சிக்காக ரத்தத்தை வியர்வையா சிந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கழக தொண்டர்களுக்கு என்ன மரியாதை? யார் வேணாலும் வா. நாளைக்கு கவிப்பிரியா வந்து தமிழக பெண்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று ஆரம்பிங்க, ஒரு 10 பேர் கூட வச்சுக்க, நானே ஒரு கொடி டிசைன் பண்ணி தரேன், லெட்டர் பாடு ரெடி பண்ணி தரேன், நம்ம 4th சட்டம்ல உங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. போய் அறிவாலயத்தில் போயிட்டு முதலமைச்சரை பார்க்கணுங்க, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக வந்து ஆடி போயிருக்கிறாங்க. யாரால் முதலமைச்சருங்க நீங்க போய் ஒரு கட்சியில போய் ஒரு தலைமைக்கு கிழவத்தில் முதலமைச்சர் ஜாயின் பண்றீங்கன்னா அரசியலில் எவ்வளவு தூரம் நீங்க யாருக்கு வேணா எப்போ வேணா அடிமையா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு வந்து நீங்க எற போட்டுருவீங்க. திமுக போய் சேர்ந்தாரு, பையனுக்கு எதிர்காலம், பையனை எப்படியாச்சு திமுக ஏதாவது சேர்த்து இப்ப என்ன உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்கன்னு சொன்னா போதும்ல. உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க புரிஞ்சு போச்சு. அதிமுகவில் இருந்து வந்தால் மரியாதை, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தால் மரியாதை, மற்ற கட்சியிலிருந்து வந்தா மரியாதைன்னா திமுக காரன் எதுக்கு சார்? உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறதுக்கும் திமுக காரனா? அப்ப அவனுடைய மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. இப்போ தமிழக அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த பரபரப்புக்குள்ள இன்னொரு பரபரப்பு நடந்திருக்கு. அதிமுகவின் விசுவாசியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், குறிப்பா சொல்லணும்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் விசுவாசியான ஓபிஎஸ், ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்த போது கூட ஓபிஎஸ் அவர்களை தான் முதலமைச்சராக அமர்த்திட்டு போனாங்க. அந்த ஓபிஎஸ் இப்ப திமுகவில் இணைஞ்சிருக்காரு. சமீப நாட்களாகவே அவர் திமுகவில் இணைய போகிறார் அப்படின்ற அறிகுறி நமக்கு தென்பட்டது. இப்போ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த அரசியல் நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பரபரப்புக்குள்ள பரபரப்பு இல்லை, இதுதான் ஒரு பெரிய பரபரப்பா வந்து மாறி இருக்குது. அதுல என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இவர் போவாரு, இவர் அங்க போய் சேர போறாரு அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி போறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து வெளிவந்தப்ப அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் வந்து பொய் செய்தியை பரப்பாதீங்கன்னு ஓபிஎஸ் சார்பாக ஒரு தனியாக அறிக்கை வெளியிட்டார் அவர். ஆமாம், அப்படியான ஒரு ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் சில விஷயங்களை கூடுதலாக கூட சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், 2 முறைக்கு மேலே இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர் திமுக என்னும் தீய சக்தியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே துவங்கப்பட்ட அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து மாவட்ட கழக செயலாளராக மாறி, அதன் பிறகு எம்எல்ஏவாகி, அதன் பிறகு மந்திரியாகி, அதன் பிறகு முதலமைச்சராகி, அவரை ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கையே மாற்றியது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான். இப்போ ஏன் நீங்கள் மற்றவங்களை விட இவங்களை ஏன் நம்ம பெருசாக சொல்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ ராஜீவ்காந்தி அண்ணன் இருக்காங்க, அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க, அப்புறம் ஒரு இவ்வளவு ஆண்டுகால பயணத்துக்கு பிறகு டேரக்டா திமுகவுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? அது புரிஞ்சுக்க முடியுது. எந்த விதமான அரசு பதவிகள் அவர் இல்லை, அவர் எந்த அதிகாரத்தையும் சுவைக்கல, ஒரு மன வேறுபாடு, சித்தாந்த வேறுபாடு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். ஆனா இவர் அப்படி எதுவுமே இல்லை, வெறும் தனி மனித குரோதம் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி சேர்த்திருந்தாரு அப்படின்னா இந்நேரம் உள்ள வந்திருப்பாரு.
ஆமா, அதுக்கான நகர்வுகள் அதை எடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் ஏத்துக்கல. இப்போ என்னன்னா ரெண்டே விஷயம் தாமா, இதுல யாருக்கு பாசிட்டிவ் அல்லது யாருக்கு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் கொடுத்த ஒரு பேட்டியை கவனிச்சிங்களா? திமுக தான்ப்பா ஜெயிக்க போகுது, இங்க வந்து எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு அமித்ஷா என்கிட்ட சொன்னாரு. அப்ப அமித்ஷா சொல்லி தான் நீங்க திமுக போய் சேர்ந்துருக்கிறீங்களா? இப்பயும் நீங்க அமித்ஷாவின் பிள்ளையா தான் இருக்கிறீங்க இல்ல? உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு, தத்துவம் எதுவுமே கிடையாது. திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்று தான் அதிமுகவுக்கே கொள்கை. அதிமுகவுக்கும் தனியாக கொள்கைலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரே கொள்கை, திமுகவை வீழ்த்தணும், திமுகவை எதிர்க்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம், கொள்கையே. அப்போ அதுலேயே ஊறி போனவர், அதுலேயே இருந்தவர் இன்னைக்கு திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார். தன் பிள்ளைக்காக, தன் மகனுக்காக தன்னையே வந்து இழந்து நிற்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அவருக்கு லோக்கலில் ஓட்டு கிடைக்கலாம், எதாவது நடக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் யாரை பற்றி கவலைப்படணும்னா திமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படணும். ஆனால் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அது யாரால் நின்னாங்க தெரியுமா? தங்கத்தமிழ்ச்செல்வன், சேகர்பாபு, ஓபிஎஸ் பையன், KKSSR ராமச்சந்திரன், சேகர்பாபு, முத்துச்சாமி, செந்தில் பாலாஜி, ரகுபதி, ஏவா வேலு, மருதராஜ், அன்வர் ராஜா, ஆலங்குள்ளது ஒருத்தர் போய் சேர்ந்தார், மனோஜ் பாண்டியனு, அதன் பிறகு இப்போ மைத்ரேயனு, இப்போ இவங்க இவர் ஓபிஎஸ் பையன். இவர் குட்டி அதிமுகவும் மாறிடுச்சு. முன்னாடியாவது மாறி வருதுன்னு சொன்னேன். இப்போ அதிமுக 2.0 மாறிடுச்சு. அப்போ வந்து அதிமுக பலவீனமா இருக்கு, திமுக பலமா இருக்குன்னு தானே இதை நீங்க இது இப்படி பாருங்க. எவ்வளவு நாளா அதிமுகல ஓபிஎஸ் இல்ல? எவ்வளவு நாளா இல்ல? எவ்வளவு நாளா இல்ல தானே? 24 முன்னாடி இருந்து அவர் இல்ல தானே? அவர் வந்து விலகிதான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்றாரு. உள்ள இருந்துகிட்டு இதுல என்ன காமெடினா, இப்ப எல்லாரும் ஒரு வீடியோ வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தெரியுமா? 2017 ஆண்டு காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா மேல ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்றத்தில் ஒருவரை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். பார்த்தீர்களா? அன்றே கந்த சசிகலா யாருன்னு சொல்லி வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க திமுகல வந்து ஜாயின் பண்ணிருக்கிறதுனால அதிமுகவுக்கு என்ன பேர் இழப்பு ஏற்பட்டுருச்சு? ஏற்கனவே தான் நீங்க இல்லையே, நீங்க இல்லாத கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க இல்லாமலே உங்க சமூகத்தை சேர்ந்த பல பேர் அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்ததுல இவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த அதிமுகன்ற கட்சிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவரால முடிஞ்ச அளவுக்கு ஓட்ட பிரிப்பார் இல்லையா? அது வந்து திமுகவுக்கு வந்து சாதகம் இல்ல. பிரச்சனை என்னன்னா, பொறுத்தவரை முக்குளத்தூர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு ஒரு விமர்சனம் எப்பயுமே இருக்கு. ஆனா அது திமுக வந்து லாபகமா எங்களுக்கு வந்து இந்த சமூக வாக்குகள் வரும் அப்படின்ட்டு ஓபிஎஸ் எடுத்துட்டாங்கல்ல. அவங்களுடைய நோக்கம் வந்து ஆன்டி டிஎம்கேவா இல்ல என்னது? ஓபிஎஸ் ஆதரவாளர்களோட நோக்கம் அப்படிங்கிறது ஆன்டி டிஎம்கே வந்து கோரா இருந்தது. அந்த கோர்ல எத்தனை பேர் வருவான்னு உங்களால எப்படி யூகிக்க முடியும்? என்னால எப்படி கணிக்க முடியும்? நம்ம கணிக்க முடியாது. இழப்பு இருக்கலாம், இல்லாம போகலாம், அதை பத்தி பேச்சு இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் ஓவர். யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் நினைச்சு, இப்போ ஓபிஎஸ் பிரச்சனையா இருந்தாரு, சசிகலா பிரச்சனையா இருந்தாங்க, டிடிவி பிரச்சனையா இருந்தாரு. இப்போ ஒருத்தனும் பிரச்சனையா இல்லை. ஒருத்தனை ஓபிஎஸ் ஐயா வந்து திமுக தள்ளி விட்டாச்சு. அந்த அம்மா நான் வேற வழியே இல்லை போங்க யான்னு தனியாக கட்சி ஆரம்பிச்சு விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் தான் ஸ்மார்ட் மூவா நான் வந்து கூட்டணிக்கு வச்சுக்கிறேன்னு கூட்டணிக்கு வந்துட்டாரு. இப்போ எல்லாரையும் முடிஞ்சாச்சா? இப்போ ரூட்டு கிளியர் ஆச்சு, எடப்பாடிக்கு முடிஞ்சு போச்சு. ஏன் ரூட்டு கிளியருப்பா? இவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிற பழமொழிக்கு ஏற்ப கட்சி என்னதுடா, வேற எவனும் வேணாண்டா போட அப்படிங்கிற மாதிரி கட்சியை தன்மையப்படுத்தினதுல எடப்பாடிக்கு ஒரு வெற்றி. இப்போ இந்த மூவ்ல ஓபிஎஸ்க்கும் வெற்றி தான். ஏன்னா அரசியல் எதிர்காலம் ஒன்று வந்துருச்சு, ஓபிஎஸோட பயன் ஒரு எதிர்காலம் வந்துருச்சு. எடப்பாடிக்கு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரூட் கிளியர் ஆயிருச்சு. வாக்கு வங்கியில சிக்கல் இருக்கா இல்லையாங்கிறத வருங்காலத்தில் தான் பார்க்க முடியும். ஆனால் திமுக யோசிச்சு பாருங்க, திமுக லோக்கல்ல இருக்கிறாங்க, திமுக கட்சியில் இருக்கிறாங்க. என்ன தலைவர், அருவாலயம் பக்கம் போனாலே கழுத்துல துண்டை போட்டு இழுத்துடுறீங்க. நம்ம கட்சி நம்ம வளர்க்க வேணாவா? நம்ம கட்சிக்கார மேல வர வேணாவா? நம்ம சொந்த கட்சிக்காக ரத்தத்தை வியர்வையா சிந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கழக தொண்டர்களுக்கு என்ன மரியாதை?
இப்ப நீங்க கண்டிப்பா போடியே காலகாலமா திமுக இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்ப புதுசா அதிமுக இருந்து வந்தவங்களுக்கும் ஒரு சர்ச்சை ஏற்படும். நீங்க ஏற்கனவே ஏற்பட்டிருக்குமா, யோசிச்சு பாருங்கம்மா. எக்மோர்ல எழும்பூர்ல அந்த லோக்கல் கை யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் பரந்தாமன் தான். ஆனாங்க யார் ஆதிக்கம் செலுத்துறா, யார் அவரை ஒடுக்குறது? ஐயா சேகர்பாபு. பச்சையா வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. சேகர்பாபு யாரு? அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இப்படி குனிஞ்சு பதவி வாங்கினவர். சேகர்பாபு அவர்களுக்கும் திராவிட கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இல்ல ஓபிஎஸ்க்கும் திராவிட கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இதெல்லாம் விடுங்க. மைத்ரேயன் என்ற ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ் காரருக்கும் திமுக என்ன சம்பந்தம் இருக்குது? வெறும் தேர்தல் வெற்றிக்காக, தேர்தல் லாபத்துக்காக இவங்களாரும் கைகூட்டி ஒன்னா நிக்கிறாங்க. திமுகவுக்கு எதனால இப்படி யோசிக்கிறாங்க? நீங்க யோசிக்கலாம். எதனால எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க? உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏன் சொல்லுங்க. இந்த வாட்டி உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கத்துல, ஒரு அச்சத்துல, ஒரு பயத்துல இருக்கு திமுக. ரெண்டு பேரும் வந்து பயம் காட்டிட்டு இருக்காங்க. ஒன்னு காங்கிரஸ், ஒன்னு தாவேகா. காங்கிரஸ் வெளியில போச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. லோக்கல்ல கிரவுண்ட் லெவல்ல ஆன்டி முஸ்லிம், ஆன்டி தலித் அப்படின்னு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு பெரிய லாபம் மாறும் காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா. அப்ப அதை தன்மையப்படுத்தணுன்ற நோக்கம் இருக்குது. டெல்லிக்கு இன்னைக்கு யாரு பறந்து போயிருக்கிறா? அம்மையார் கனிமொழி பறந்து போயிருக்கிறாங்க டெல்லிக்கு விமானம் வழியாக. ஏன்? கூட்டணியை உறுதிப்படுத்தி ஆகணுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. சோனியா காந்தியின் முடிவுக்காக தான் காத்திருக்கிறாங்க. நேற்று நம்ம சேனல் நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். சோனியா காந்தியோட முடிவுக்காக தான் காத்திருக்கிறாங்க. மனசு ராகுலுக்கு எப்பயோ மாறிடுச்சு. அவரும் போனா போடுன்றாங்க, இவங்களும் போனா போட்டுன்றாங்க. சோனியா காந்தி அம்மையார் மட்டும்தான் ஏன் போகணும், இருக்கட்டும், நம்மளுடைய கூட்டணி கட்சி தானே அவங்க, இருக்கட்டும், நம்ம அனுசரிச்சு போறான்றாங்க. சோனியா காந்தி மனசும் மாறிடுச்சுன்னா கூட்டணி உடையுது. அதுவும் ஒரு பெரிய கிளியில இருக்கிறாங்க. இரண்டாவது தாவேகா. எங்க பார்த்தாலும் ஓட்டை பிரிக்கிறாரு. அது திமுகவோட ஓட்டா இருக்குது. அப்படி திமுகவோட ஓட்டை இவங்க பிரிக்கிறதுனால யாரா வந்தாலும் சேர்த்துக்கலாம், யார் வேணாலும் வா. நாளைக்கு கவிப்பிரியா வந்து தமிழக பெண்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று ஆரம்பிங்க, ஒரு 10 பேரை கூட வச்சுக்க, நானே ஒரு கொடி டிசைன் பண்ணி தரேன், லெட்டர் பாடு ரெடி பண்ணி தரேன், நம்ம 4th சத்தம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. போய் அறிவாலயத்தில் போயிட்டு முதலமைச்சரை பார்க்கணுங்க, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக வந்து ஆடி போயிருக்கிறாங்க. யாரை வேணா சேர்த்துக்கிறது. முதல்ல யாரை வேணா சேர்த்துப்பேன். ஆனா இப்ப தேர்தல் நெருக்கத்துல லெட்டர் பேடு கட்சியா இருக்கட்டும், இல்ல குட்டி குட்டி கட்சிகள்லாம் சில மாநாடுகள் நடத்தி எங்களுக்கு இந்த சமூக வாக்குகள் இவ்வளவு வச்சிருக்கோம், நாங்க இவ்வளவு வலிமை வச்சிருக்கோம், அதனால எங்க சீட்டு தாங்க அப்படின்னு வந்து அறிவாலயத்திலயோ இல்ல வந்து அதிமுகலயோ கேட்கறது வழக்கம் தானே. அதெல்லாம் இன்னைக்கு வந்து காலம் மாறி போச்சுமா. நான் வெளிப்படையா சொல்றேன், எவ்ரிதிங் டிசைடட் பை த மணி. காசு, பணம், துட்டு தான் மக்கள் மத்தியில ஓட்ட அறுவடை பண்ணக்கூடிய ஒரு விவகாரமா நீங்க மாறி போயிடுச்சு. 2 திராவிட கட்சிகளும் நான் சொல்றேன். அதுவும் இந்த முறை ஆட்சியத்துல யார் இருக்கா? திமுக இருக்கு. அதிகாரத்துல இருக்கிற கட்சியால பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுங்கிறது சாதாரணமான வேலை. இப்ப நான் சொல்றேன், எல்லா மாவட்டத்துக்கும் பணம் போய் இறங்கியாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் வேலை, விநியோகிப்பது மட்டும்தான் வேலை. விநியோகிச்சோம்னா அதுவும் முடிஞ்சு. லீகலா விநியோகிச்சாச்சு 5000 ரூபாய். இப்ப இல்லீகலா விநியோகிக்கிறது மட்டும் தான் பாக்கி. 3 மாசத்துல 15,000 ரூபாய் கொடுத்துட்டாருப்பா தலைவர் அப்படின்னு சொல்லி ஓட்ட போட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு கூட்டணி, இவன் வர்றான், இவன் வந்து லெட்டர் பேடு கட்சியா, கூட்டம் இருக்குதா, சாதியா, அதெல்லாம் முடிஞ்சு காலம் மலையேறி போச்சு. ஆனாலும் இவங்களுடைய இந்த தன்மை எதை கடந்தா டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. பாஜகவின் அடிமை, பாஜகவின் தொங்கு சதை, பாஜகவின் ஒட்டுண்ணி என்று வர்ணிக்கப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களை, ஓ பன்னீர்செல்வத்தை, திமுகவை மிக மிக பல இடங்கள்ல கடுமையாக விமர்சனம் பண்ண ஐயா ஓபிஎஸ்ஸை இன்னைக்கு நீங்க சேர்த்திருப்பது அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில ஒரு முக சுளிப்பை உருவாக்கியிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன வேணா சொல்லலாம், அண்ணாவின் தம்பிகளாக நாங்கள் அண்ணாவின் உருவாக்கிய தாய் கழகத்தில் இணைந்து விட்டோம்னு நீங்க பேசலாம், பேட்டி கொடுக்கலாம், மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்துட்டாருன்னலாம். ஓபிஎஸ் அரசியல் அனாதையாக மாறிவிட்டார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் ரொம்ப ஓபிஎஸ் அனாதையாக விட்டாங்க. ஓபிஎஸ் ஐயா அவர்கள் அரசியல் அனாதையாக மாறிவிட்டாங்க. இந்த வார்த்தை சொல்ல நான் வருத்தப்படுறேன். சொல்லலாமா கூட எனக்கு தெரியல. ஆனா அவர் ஒரு கைவிடப்பட்ட, ஒரு நிராகரிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா அதற்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறது அவருடைய பொலிட்டிக்கல் பயணத்துக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா, ஒரு மைல் கல்லை போல நான் பார்க்கல. நீங்க ஒரு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம்.
அப்படி என்னங்க உங்களுக்கு பதவி வெறி? என்ன தோணுதுன்னா பதவி இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் சொல்றாங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், இல்லை என்ன இருக்கணுங்கிறது அவன் தனிப்பட்ட முடிவு. இப்போ நீங்க திமுகலாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், நான் சர்வாதியாக மாறுவேன் சொன்னாரா இல்லையா? முதலமைச்சர் சொன்னார். இப்போ சர்வாதிகாரியா இருக்கிறாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனா சர்வாதிகாரியா இருக்கிறதுனால ஒரு கட்சிக்கு நன்மையா தீமையா தான் தலைமையை பார்க்கும். முடிஞ்சு போச்சா? இப்படி சர்வாதிகாரியா இருக்கிறாருன்றீங்க. ஜெயலலிதா மேல என்னன்னு சொன்னீங்க? ஜெயலலிதாவை கட்சிக்காரனை தவிர இப்போ எல்லாருமே சொன்னாங்க சர்வாதிகாரி ஜெயலலிதான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க நடத்துனாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய கிரே ஏரியாஸ் நிறைய இருக்குது. இப்போ பேச வேண்டாம் அதை பத்தி. அப்ப சிக்கல் என்ன வருதுன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு வேற வழி இல்லை, போக்கிடம் இல்லைங்கிறத தாண்டி பதவி வெறியும் அதிகார வெறியும் அவரை பிடிச்சு ஆட்டுது. என்ன இல்லை உங்களுக்கு? ஏங்க முன்னாள் முதலமைச்சருங்க நீங்க போய் ஒரு கட்சியில போய் ஒரு தலைமைக்கு கீழே ஒரு முதலமைச்சர் கீழே ஜாயின் பண்றீங்கன்னா அரசியலில் எவ்வளவு தூரம் நீங்க யாருக்கு வேணா எப்ப வேணா அடிமையா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு வந்து நீங்க எற போட்டுருக்கீங்க. இவரை ஓபிஎஸ் நாளைக்கு யாரு வேணா அவங்களோட அடிமையா மாற்ற முடியும். உங்களுக்கு புரியுதா? அவரை இப்போ இங்க இருந்தாரு, அப்புறம் தர்மயுத்தம் பண்ணாரு, சசிகலா அம்மையாருக்கு அதில் தர்மயுத்தம் பண்ணாரு. அதன் பிறகு இபிஎஸ் கூட சண்டை போட்டாரு. அதன் பிறகு டிடி கூட இருந்தாரு. இப்போ இவங்களெல்லாம் விட்டு வெளியில வந்துட்டாரு. ஒரு தடவையும் ஒரு ஆளுகளுக்கு அடிமையா இருந்திருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ். இப்போ குருமூர்த்தி தான் சொன்னாரு நான் போய் செஞ்சேன் அப்படின்னாரு. குருமூர்த்தி உங்களை இம்பார்ட்டன்ட்னாரு. இதை விட கேவலமான வார்த்தையை அவனும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் பயன்படுத்தினாரு. அவர் எதிர்த்து நீங்க பேசுனீங்களா? சரி, இப்போ அங்க போயிட்டீங்க. அம்மையார் ஜெயலலிதாவை அவங்க ஊழல் குற்றவாளியை தான் சொல்றாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளியா இல்லையா? சரி, இப்போ அங்க போயிட்டீங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்லாட்சியை கொடுத்துருக்கிறாருன்னு பேசுனீங்க. இப்போ நல்லாட்சியை கொடுத்துருக்கிறாரா கொடுக்கலையா? இப்ப அங்க போயிட்டீங்க. புரட்சி தலைவர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்கன்னு பேச முடியுமா? முடியாதா? அவங்க ஏன்னா போட்டு பொழந்துருவாங்க திமுக. எம்ஜிஆராவது ஜெயலலிதாவது தூக்கிட்டு போய் அந்த பக்கம் அப்படின்னுவாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த விசுவாசிகளால் உருவாக்கப்பட்டது தானே அதிமுக உங்களுடைய ஓட் பேங்குங்கிறது. அந்த ஓட் பேங்க் எப்படி இன்னைக்கு உங்களுக்கு ஒரே 1000 தான் தனியாக நின்றுக்கலாம் ஐயா, போய் திமுக போய் சேரதுன்னு நினைக்க மாட்டானா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா சேகர் பாபு மற்ற முக்கியமான தலைவர்கள்லாம் அதிமுகல இருந்து திமுக வரும்போது அவங்க மாவட்டத்துல நிற்கும் போது அவங்க வந்து அந்த தொகுதியில நிற்கும் போது தோற்று போயிருக்கணும் இல்லையா? வெற்றி தானே பெற்றாங்க. நல்ல கேள்வி. அந்த காலகட்டம் அவங்க சேர்ந்த சூழல் அன்னைக்கு இருந்த ஹைப் எல்லாம் வேற, இன்னைக்கு இருக்கிற ஹைப். முத்துசாமி சேரும் போது இருந்த காலகட்டம் வேறப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி சேரும் போதும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட பிளஸ்ங்கிறது பணம் தான். பணத்தை வச்சு அடிக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு தான் வரணும்னு நினைச்சேன். அவர் அதிமுகல இருந்தது. அதிமுகல இருந்து டிடிவி தினகரன் பிரியும் போது அங்க போனாரு, அங்க இருந்து திமுகவுக்கு வந்தாரு. அப்ப எல்லாத்துலயும் அவர் தானே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து தெரியுறாரு. அதான் சொல்றேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய பணபலம். பணபலம் ரொம்ப முக்கியம். இப்ப ஓபிஎஸ் ஐயா காசு ஈய மாட்டாரு, செலவு பண்ணவே தயங்குவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் திமுக போய் சேர்ந்தாரு. தன் பையனுக்கு எதிர்காலம் வேணும். பையனை எப்படியாச்சு திமுக ஏதாவது சேர்த்து இப்ப என்ன உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்கன்னு சொன்னா போதும்ல. உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க முடிஞ்சு போச்சு. ஜெயிச்சா உங்களுக்கு சபாநாயகர் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சேர்த்திருக்கிறாங்க ஓபிஎஸ். ஆனா அவர் அரசியல் பயணத்துல என்ன பண்ணிருக்கணும், இல்ல என்ன தவறு செய்திருக்கிறாரு? இல்ல, அவருடைய அரசியல் பயணத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு மற்றவர்களுடைய முடிவை தான் ஏத்துக்கிட்டு ஒரு கைப்பாவையாக செயல்படாமல் இருந்திருந்தார் என்றால் இன்றைக்கு ஓபிஎஸோட இருக்கிற இடமே வேற. மற்றவர்களின் கைப்பாவையாகவே செயல்பட்டு தன்னுடைய சொந்த கருத்து என்ன, நம்முடைய ஐடியாலஜி என்ன, நம்முடைய பயணம் என்ன, நம்ம பாதை என்னங்கிறத மறந்து இருந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்து ஓஞ்சு போயிட்டாரு ஓபிஎஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்க யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வேற போக்கிடமே இல்லை, என்ன சேர்த்துக்கங்கன்னு ஒருத்தர் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா யூ லூஸ், நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அரசியல் ரீதியா எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு வெற்றி, அரசியல் ரீதியா ஓபிஎஸ்க்கு தோல்வி. திமுகவுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி கூட ஒரு வேலை அங்கே லோக்கல் இருக்கிறவங்கள வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி
ஏதாவது ஒன்று பேசி கீசி ஓபிஎஸ் நிற்கட்டும்பா விடுப்பா பரவாயில்லப்பா இவ்வளோ நாள் எம்எல்ஏ வந்துட்டார் போடியில் நிற்க விடுப்பா அப்படின்னு சொல்லி பண்ணாருன்னா இப்போ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதை அவனுடைய மனசை எப்படி காயப்படுத்துன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் திமுகவில் போடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை புதுசாக வார்த்தை 30% உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம். ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த முறை. இது வரைக்கும் தமிழன் பிரசன்னாங்கிற திமுக உழைச்ச அந்த மனுஷனுங்க சீட்டுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. 1000 வேணா சொல்லுங்க, தமிழன் பிரசன்னா மாதிரியான ஒரு பேச்சாளரை திமுக கழகம் காட்ட முடியுமா? அந்த கட்சிக்கு, அந்த கட்சியிலே இருந்து வந்தவர்ல அந்த நபருக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? வெளியில இருந்து எங்க இருந்தோ வந்த யாருக்கோ ஏதோ பதவி பட்டம் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. யாருக்கு என்ன இல்லை? அதிமுகவிலிருந்து வந்தால் மரியாதை, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தால் மரியாதை, மற்ற கட்சியிலிருந்து வந்தா மரியாதைனா திமுக காரன் எதுக்கு சார்? உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறதுக்கும் திமுக காரனா? அப்ப அவனுடைய மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ யோசிப்பான், என்னையா இது நம்ம கட்சியில நமக்கு மரியாதை கொடுக்காம வேற யாருக்கும் மரியாதை கொடுத்துருக்குறாங்கன்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட்டால சூரியன் அப்படிங்கிறது தான் மக்கள் மண்டையில் ஏறிக்குது, புரியுதுங்களா? அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் வந்து திமுகவை அதை பொறுத்துறேன். திமுக இன்னைக்கு ஒருத்தர்னா வேற ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ணுவாரு, அவ்வளவுதான். ஆனா இப்போ ஒரு மாவட்டத்துல வந்து யார் வந்து வலிமையா இருக்காங்களோ, எது வலியுதோ அதுதான் வந்து வெற்றி உயிர் பழைக்கும். இப்போ சேகர் பாபு அவர்கள் அவருடைய மாவட்டத்துல தான் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாரு. அந்த மாவட்டத்துடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப பரந்தாமன் வந்து அவரோட நான் தான் வலிமையா இருக்கணும் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா தலைமை கிட்ட, அவங்க கிட்ட அந்த மாவட்டம் போயிட போது அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்க போறாங்க, அவர் ஜெயிக்க போறாரு. அப்ப இங்க அரசியலே அதானே, யார் வலிமையா இருக்காங்களோ அவங்க கிட்ட தானே எல்லாமே போகும். இல்லம்மா, வலிமையானது அப்படின்னா அப்ப உங்களுடைய கோர் ஆட்கள்